போகிறேன். உலகை படைத்தது கடவுள் என்றால் கடவுளை படைத்தது யார்? எல்லாம் அவன் செயல் என்றால் புயலும் வெள்ளமும் எவன் செயல்? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் முதலாளியும் தொழிலாளியும் பார்ப்பனும் பறையனும் ஏன்? ஆண்டவன் உண்பதற்கு உணவு படைக்கின்றாயே, அது மலம் கழிக்காதா? ரத்தம் குடித்து காட்டும் பூசாரி பால்தாரை குடித்து காட்டுவானா? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று கூறும் பக்தர்கள் பல்விளக்காமல் இருப்பார்களா? கணவனை இழந்த பெண்ணின் பெயர் விதவை என்றால் மனைவியை இழந்த ஆணின் பெயர் என்ன? இது போன்ற கேள்விகளை நான் கேட்கவில்லை, தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறார். அவர் கேட்பதில் என்ன தவறு? நீங்களே சிந்தியுங்கள். கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் உயர்சாதிக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற பார்ப்பனர் நம்மை அடிமைப்படுத்தினார். எனவேதான் மக்களை அடிமைப்படுத்திய கடவுளும் வேண்டாம், மதம் பிடித்த மதமும் வேண்டாம், சாவடிக்கின்ற சாதியும் வேண்டாம் என்று மூட நம்பிக்கை அடிமைத்தனம் உடைய பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் மூத்தவர் ஐயா பெரியார் அவர்கள். இதை அறிவர் அம்பேத்கர் பிறந்த நாளில் நினைவு கூறுவது கடமையாக கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டில் வாழ்ந்த வெங்கடப்பர் சின்னத்தாய் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாய் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் என்கின்ற ஈவே ராமசாமி பிறந்தார். இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திரத்திற்காகவும் மதுவிற்கு எதிராகவும், அதாவது தன் தோட்டத்தில் உள்ள 500 தென்னமரங்களை வெட்டி வீழ்த்தி மது ஒழிப்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் முதலில் தீண்டாமை என்னும் சாதி கொடுமைக்கு சாவுமணி அடித்தவர் இவர்தான். கேரள மாநிலம் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துவதை கண்டித்து போராடி வெற்றியும் கண்டவர். எனவேதான் இவர் வைக்கம் வீரரானார். இப்படிப்பட்ட பன்முகம் கொண்ட தலைவரை பற்றி பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். எனவே இவர் வழி நடப்போம், சாதியை ஒழிப்போம், மூட நம்பிக்கையை ஒழிப்போம். நன்றி. ஜெய்பீம். அதாவது நீ அந்த நமது மாணவி ஆட்சியாளர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று சொல்பவர்கள் பல்லு விளக்காம இருப்பாங்களா? அவங்க வாய் நாராம இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கேட்கிறாரு. அடுத்து வந்து என்னன்னா, ஒரு ஆடு இருக்கும், ஆட்டை பிடிச்சி கடிச்சு அந்த ரத்தத்தை குடிப்பாரு, நிறைய ரத்தத்தெல்லாம் குடிச்சு காட்டுவார் பூசாரி. அவர்கிட்ட போய் இந்தாங்க ஒரு பால் டயர், இதை குடிச்சு நீங்க உசுரோட இருங்க அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அந்த பூசாரி அதை செய்வாரா என்று யோசியுங்கள், சிந்தியுங்கள், பகுத்தறிவாய் இருங்கள், மூட நம்பிக்கையில் முழுகாதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட மாணவி ஆர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் கை தட்டலாம், எல்லாருமே கை தட்டி சிறப்பான பேச்சு. பகுத்தறிவு பகலவன் பெரியார், அதாவது பெரியாருக்கு நிறைய சிறப்பு இருக்குது, நம்ம ஊருக்கு பெரிய சிறப்புலாம் இருக்குது. பெரியார் நம் வந்து சென்ற ஊர் இது, அவர் காலடிப்பட்ட மண். அதனாலேதான் இந்த மாணவி இப்படி பகுத்தறிவு சிந்தனைகளை இங்கே பொழித்து விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.